அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி என்பது இந்த தேர்தல் களத்தை இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிற இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டமே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய உணர்வுகளை இன்றைக்கு களத்தில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக வந்தால் இரட்டை இலை நிச்சயமாக வெற்றி பெறும், நம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கலாம் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தேர்தல் ஸ்டண்டு தம்பி, தேர்தல் ஸ்டண்டுக்காக அவர் பேசுறது. இதையெல்லாம் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வில்லாதி வில்லர்கள், சூராதி சூரர்கள். எந்த நேரத்தில் என்ன பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். இதே எடப்பாடியார் கூட ஒரு புகழ்ந்து தான் பேசினார். ஆனால் இன்றைக்கி எடப்பாடியார் பற்றி சொல்ல முடியுதா? ஏன்னா அவருக்கு என்னன்னா, எடப்பாடியார் இன்னைக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறார். 40 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றோம். எனவே இந்த அதிமுக வாக்கை எப்படியாச்சும் அவருடைய அதிமுக விழுகிற வாக்குகளை நமக்கு பெறலாமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை, வீண் ஆசையில் பேசியிருக்கார். தம்பி, முழுகிற கப்பல் எத்தனை பேர் ஏறினாலும் என்ன சொல்றீங்க? முழுக போற கப்பல்ல எத்தனை பேர் எத்தனை கூட்டணி அமைஞ்சாலும் அந்த கப்பல் முழுக போகுது. மக்களுடைய நம்பிக்கை இழந்துருச்சு. இந்த மூணு ஆண்டு காலத்தில் முழுக்க விடியலை தருவோம்னு சொல்லிட்டு தமிழகத்துக்கு இன்றைக்கு இருட்டை கொடுத்து கடன் சுமையாக்கி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3.25 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிறக்கிற குழந்தை கூட 3.25 லட்சம் ரூபாய் கடனை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் வெறுக்கிறார்கள். அதோடு சேருகிற கூட்டணிக்கும் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்பு தெரியும். எனவே அது முழுகிற கப்பல். எனவே முழுகிற கப்பலை பற்றி பேச வேண்டியதே இல்லை. எத்தனை பேர் சேர்ந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. எங்களுக்கு எஜமானர்கள் தமிழக மக்கள் தான். அவர்கள் தான் நீதிமான்கள். அவர்களைத்தான் நம்புகிறோம். புரட்சித் தலைவரும் அதை தான் நம்பினார், மக்களைத்தான் நம்பினார். புரட்சித் தலைவர் அம்மாவும் அப்படி தான் நம்பினார். ஆனால் எடப்பாடியார் அதைத்தான் நம்புகிறார். தொண்டர்களும் அதைத்தான் நம்புகிறோம். தம்பி, முழுகிற கப்பலில் எத்தனை பேர் ஏறினாலும் என்ன சொல்றீங்க? முழுக போற கப்பல்ல எத்தனை பேர் எத்தனை கூட்டணி அமைஞ்சாலும் அந்த கப்பல் முழுக போகுது. மக்களுடைய நம்பிக்கை இழந்துருச்சு. இந்த மூணு ஆண்டு காலத்தில் முழுக்க விடியலை தருவோம்னு சொல்லிட்டு தமிழகத்துக்கு இன்றைக்கு இருட்டை கொடுத்து கடன் சுமையாக்கி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3.25 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிறக்கிற குழந்தை கூட 3.25 லட்சம் ரூபாய் கடனை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் வெறுக்கிறார்கள். அதோடு சேருகிற கூட்டணிக்கும் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்பு தெரியும். எனவே அது முழுகிற கப்பல். எனவே முழுகிற கப்பலை பற்றி பேச வேண்டியதே இல்லை. எத்தனை பேர் சேர்ந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. எங்களுக்கு எஜமானர்கள் தமிழக மக்கள் தான். அவர்கள் தான் நீதிமான்கள். அவர்களைத்தான் நம்புகிறோம். புரட்சித் தலைவரும் அதை தான் நம்பினார், மக்களைத்தான் நம்பினார். புரட்சித் தலைவர் அம்மாவும் அப்படி தான் நம்பினார். ஆனால் எடப்பாடியார் அதைத்தான் நம்புகிறார். தொண்டர்களும் அதைத்தான் நம்புகிறோம். வணக்கம்.